வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான, ஆனா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஒருத்தரோட உணர்வுகள எப்படி அவங்களுக்கு எதிராவே பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த முழு அலசலும் இருக்க போகுது. ஒரு ஃபாரன்சிக் நிபுணர் எப்படி ஒரு தடைய நுணுக்கமா ஆராய்வாரோ, அதே மாதிரி ஒருத்தர மனதளவுல கையாள்ற அந்த தந்திரத்தை அதோட ஒவ்வொரு அடுக்கானாமேப்போ பிரிச்சு பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா படிச்சு பாருங்க. ஒருத்தரை அவங்களோட எல்லைக்கே தள்ளிவிட்டு அவங்க உடைந்தவுடன் அவங்கள அவமானப்படுத்துவது என்பது உணர்வுபூர்வமான துஷ்பிரயோகம். அது ஒரு விபத்தல்ல, அது ஒரு தந்திரம். அவங்க உங்களை தூண்டி விடுறாங்க, காயப்படுத்துறாங்க, நீங்க ரியாக்ட் பண்ற வரைக்கும் உங்களை தள்ளுறாங்க, அப்புறம் உங்க மேலேயே பழிய போட்டுட்டு பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடிக்கிறாங்க. அதுதான் கையாளுதல். எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் இல்லாத இந்த ஒரு வாக்கியத்தை தான் இன்னைக்கு நாம பகுதி பகுதியா டீகோட் பண்ண போறோம். ஏன்னா இது சும்மா வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, பல பேரோட நிஜ வாழ்க்கை இதுதான். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பகுதி 1, விபத்து என்ற மாயை. நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரியான நச்சுத்தன்மையான விஷயங்கள் ஏதோ தெரியாம தற்செயலா நடந்துட்ட மாதிரி ஒரு மாயைய உருவாக்கும். ஆனா சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா, இது விபத்து கிடையாது. ஒருத்தர கோபத்தோட உச்சிக்கு கொண்டு போய் அவங்க அந்த அழுத்தத்துல உடைஞ்சு போகும்போது அவங்கள குத்தி காட்டுறது கண்டிப்பா ஒரு விபத்து இல்ல. இது ரொம்ப ரொம்ப தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு தந்திரம். இத புரிஞ்சுக்கிறது தான் ஒருத்தர் உங்களை மேனிபுலேட் பண்றாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் படி. அடுத்ததா இந்த தந்திரம் எப்படி வரிசையா வேலை செய்துன்னு பாப்போம். பகுதி 2, எல்லைக்கு தள்ளுதல். இதுல சொல்லியிருக்கிற இந்த 3 ஸ்டெப்ஸ கவனிங்க. இது எவ்ளோ கச்சிதமா வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரியும். ஸ்டெப் 1, உங்களை தூண்டி விடுறது. அது ஒரு சின்ன சீண்டலா கூட இருக்கலாம். ஸ்டெப் 2, உங்களை காயப்படுத்துறது. கரெக்டா உங்களோட வீக் பாயிண்ட் பார்த்து தாக்குறது. ஸ்டெப் 3, நீங்க ரியாக்ட் பண்ற வரைக்கும் உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கிறது. இதுல அவசரமே படமாட்டாங்க, பொறுமையா ஆனா ரொம்ப நுட்பமா நீங்க கோவப்படுற வரைக்கும் திரும்ப திரும்ப இதை அவங்க செய்வாங்க. சரி, இப்படி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? அதான் பகுதி 3, எதிர்வினை. அவங்க உடைந்தவுடன் அவங்கள அவமானப்படுத்துவது. இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனோட ரொம்ப இயல்பான ரியாக்ஷனை அவங்களுக்கே எதிரா ஒரு ஆயுதமா மாத்துறது தான். ஒருத்தரை தொடர்ந்து காயப்படுத்தினா ஒரு கட்டத்துல கோபம் வரும், கத்துவாங்க, இல்லனா அழுவாங்க. அது ரொம்ப சகஜம்தானே. ஆனா அந்த நேரத்துல உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, ஏன் இப்படி கத்துற, ஏன் இவ்ளோ உணர்ச்சி வசப்படுற அப்படின்னு கேட்டு உங்க ரியாக்ஷனையே ஒரு பெரிய தப்பா மாத்திருவாங்க. இப்போதான் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. பகுதி 4, பழியை திருப்புதல். உங்க மேலேயே பழிய தூக்கி போடுறது. இது வரைக்கும் உங்களை யாரு தூண்டி விட்டாங்களோ, யாரு காயப்படுத்தினாங்களோ அவங்க சட்டுன்னு பொறுப்புல இருந்து விலகிடுவாங்க. பிரச்சனைக்கு காரணமே நீதான், உன் கோபம்தான் அப்படின்னு மொத்த பழியும் உங்க தலைக்கு வந்துரும். நீங்க ஏன் கோவப்பட்டீங்கன்ற அந்த உண்மையான காரணம் அப்படியே மறைக்கப்பட்டு, நீங்க சத்தம் போட்டீங்கங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப பெருசாக்கிடுவாங்க. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. பழிய திருப்பினதை மட்டும் இல்லாங்க, யார் உங்களை தூண்டி விட்டாங்களோ அவங்களே பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இதுதான் இந்த தந்திரத்தோட 2வது மிக ஆபத்தான கட்டம். இத வெளியிருந்து பாக்குறவங்களுக்கும் சரி, உங்களுக்குமே சரி, நிஜமாவே யார் பாதிக்கப்பட்டதுங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்துரும். எந்த தப்பும் பண்ணாத நீங்க உங்க தரப்பு நியாயத்தை மத்தவங்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து இந்த மொத்த சுழற்சியையும் ஒன்னா பாப்போம். பகுதி 5, கையாளுதலின் உண்மையான முகம். இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். மேனிபுலேஷன், அதாவது மனதளவுல கையாளுதல் அப்படின்னா என்னங்கிறதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம். தூண்டி விடுறது, காயப்படுத்துறது, நீங்க ரியாக்ட் பண்ற வரைக்கும் தள்ளுறது, அப்புறம் உங்க மேல பழிய போட்டுட்டு அவங்க விக்டம் மாதிரி நடிக்கிறது. இந்த மொத்த சைக்கிளுக்கு பேர் தான் கையாளுதல். இது 2 பேருக்கும் நடுவுல வர சாதாரண சண்டை கிடையாதுங்க. இது உங்களை சைக்கலாஜிக்கலா கண்ட்ரோல் பண்ற ஒரு நுட்பமான விளையாட்டு. மூல உரையின் ஆரம்பத்தையும் முடிவையும் நாம இப்போ ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த உணர்வுபூர்வமான துஷ்பிரயோகமும் சரி, இப்போ நாம முடிவுக்கு வந்த இந்த கையாளுதலும் சரி, அடிப்படையில ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி பார்த்தாலும் இது ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. வார்த்தைகள் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா அது ஏற்படுத்துற வலியும் உளவியல் ரீதியான பாதிப்பும் ஒண்ணுதான். இந்த ஆழமான அலசலோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களோட கடந்த காலத்துல நடந்த சண்டைகளையோ உறவுல வந்த சிக்கல்களையோ கொஞ்சம் திரும்பி பாருங்க. அங்க நடந்ததெல்லாம் நிஜமாவே எதிர்பாராம நடந்த விபத்துகளா, இல்ல நீங்க ரியாக்ட் பண்ற வரைக்கும் உங்களை தள்ளி விட்டு உங்க மேலேயே பழிய போட்டு ஒரு திட்டமிட்ட தந்திரமா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நான் முடிச்சிறேன். இந்த புரிதல் உங்க வாழ்க்கையில ஒரு புது தெளிவை கொடுக்கும்னு நம்புறேன்.